ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம பைசா வாங்கிக்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த லிஸ்ட்டில் நமக்கு இப்போ 19 கம்பெனி, அதில் நான் ஒரு சின்ன இது மாற்றினேன். 18 கம்பெனியாக குறைஞ்சி போச்சு. இந்த 18 கம்பெனியில் மெஜாரிட்டி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்க்க வேண்டிய கம்பெனிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3, 4 தான் இருக்கும். இந்த 3 நாளையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்குவோம். அனலைஸ் பண்ணிட்டு, இதில நம்ம இதிலேருந்து எப்படி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மார்ச் மாதம் எல்லாம் ஆவாங்க பார்த்தீங்களா? அப்போ இதில் நிறைய கொஞ்சம் கூட ஆட் ஆகலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இதில் இப்போ ப்ரைஸ் ஏறிட்டு இதுலேருந்து எக்ஸீடும் ஆகலாம். அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வீனஸ் ரெமெடிஸ். வீனஸ் ரெமெடிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது இந்த இருக்குது. இதோட பிஇ இப்போ 19.62 இருக்குது. நம்ம அங்கே பார்த்துக்குவோம். இது அப்டேட் ஆகிருக்காது. இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்காது. பிபி ரேஷியோ 1.13 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 9%. ஆல்மோஸ்ட் கடனே இல்லை. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 131 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.96 கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துக்குவோம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 1 இயர் ரிட்டர்ன் 140% கொடுத்துருக்குறான். பாருங்கள், 1 இயர் ரிட்டர்ன் போன வருஷம் 140% கொடுத்துருக்குறான். 1 மந்த் ரிட்டர்னே கிட்டத்தட்ட 6% கொடுத்துருக்குறான். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியை இப்போ நம்ம போட்டு வச்சுக்குவோம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை முதல்ல எடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி அவனோட ஓவர் வியூ பார்த்துருவோம். இப்போ நம்ம மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் 386 இருக்குது. ஹை 430 போயிட்டு 145லேருந்து 430 போயிட்டு இப்போ 386ல் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸ்டாக் பிஇ இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 20.3 இருக்குது. அதே இது இண்டஸ்ட்ரியோட பிஇ 31 இருக்குது. எப்படி போனாலும் இன்னும் நமக்கு 11 கேப் இருக்குது. அதனால் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். ப்ரைஸ் டு புக் 1.11 பார்த்தோம். இங்கே இது அப்டேட் ஆகாமல் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.90, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 7.75 எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8% டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா, டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தோன்னா போன வருஷம் 552 கோடி ரூபா தான் எடுத்திருக்கிறான். இவனோட ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு இந்த 2012லேருந்து ஹையஸ்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, போன வருஷம் தான் 2022 தான் 597. இந்த தடவை அவனுக்கு குறைஞ்சு போயிருக்கு. எக்ஸ்பென்சஸ்ஸு அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் குறைஞ்சிருக்கு. போன தடவை 535, இப்போ 492. இப்போ நம்ம இவனை எப்போலேருந்து கன்சிடர் பண்ணோம்னா, ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் இறங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறான். ப்ராஃபிட்டு எடுத்தானா இல்லையா, என்னன்னு தெரியல. ஏன் இப்போ ப்ராஃபிட் தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நடுவில் ரொம்ப கம்மியாயிருச்சு. 2015, 16லலாம் பார்த்தோம்னா ப்ராஃபிட் சிங்கிள் டிஜிட்டுக்கு மைனஸில் போயிட்டு இப்போ தான் ப்ளஸ்ஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். ப்ளஸ்ஸுக்கு வந்துட்டு இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2021 நம்ம 21 கன்சிடர் பண்ணிடலாம். 22 தான் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இவன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 11% எடுத்திருக்கிறான். 60 போன தடவை 62 எடுத்திருக்கிறான். இந்த தடவை 60 எடுத்திருக்கிறான். நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது 2022க்கு பதிலாக 21 வச்சு தான் கம்பேர் பண்ணோம். 2021ல் 544 எடுத்த இடத்துல இப்போ 552, கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபா ப்ராஃபிட் கூட எடுத்திருக்கிறான். இப்போ 8 கோடிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்னு வேணால் பார்ப்போம். பெர்சன்டேஜ் பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது. இருந்தாலும் நம்ம பார்ப்போம்.
8/544 கிட்டத்தட்ட இன்டூ 100 1.5% தான் அவனுக்கு கூடியிருந்திருக்கு. 1.5% தான் அவனுக்கு கூடியிருந்திருக்கு. 2021ஓட 2023 கம்பேர் பண்ணும்போது. அப்ப பாருங்க ரூ. 490 கோடி இது வந்து எக்ஸ்பென்சஸ் இப்ப ரூ. 492 கோடி வச்சுக்குவோம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 54 கோடியிலேருந்து 60 கோடியா மாறியிருக்கு. 10% இருந்து 11% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட் எடுத்தோம்னாக்க, நான் இப்போ வந்து 62 கோடியிலேருந்து 27 கோடியா குறைஞ்சு போச்சு. இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் அவனுக்கு. ரூ. 62 கோடி நெட் ப்ராஃபிட் எடுத்த இடத்துல வந்து ரூ. 27 கோடி தான் இப்ப எடுத்திருக்கிறான். இது என்ன கழுத தேஞ்சு கட்டெறும்பா போதா இல்லையான்னு தெரியல. இங்க பார்த்தீங்களா 64 எடுத்ததுக்கு பிறகு அவன் கழுத தேஞ்சு கட்டெறும்பா போயிருக்கிறான். அப்ப அடுத்த தடவ இதே மாரி வருமாங்கிறது தெரியல. நம்ம குவார்ட்டர்லில பார்த்தோம்னா தான் நம்ம அத கண்டுபிடிச்சுப்புடுவோம்ல. சூட்சமம் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? குவார்ட்டர்லில என்ன பண்ணியிருக்கிறான், இப்ப இங்க டிடிஎம் என்ன 536 அதாவது 8, 8 கோடியா கூட்டி டிடிஎம் வந்து 536 நம்ம போட முடியாது. இதுக்கும் ரூ. 8 கோடி நம்ம கணக்கு பண்ணிக்குவோம். இது 2020க்கும் 21க்கும் வேற மாரி இருக்கும். இப்ப 21லேருந்து 23 ரூ. 8 கோடி அதே 1.15% நம்ம ஏத்துவோம். எதுக்கு? 552க்கு. 500 அ 552 இன்டூ 1.5% போட்டோம்னாக்க 1.5% டிவைடட் பை 100 போட்டோம்னா 8.28 தான் வருது. அப்ப ரூ. 560 கோடி இவன் எடுத்தாலே நமக்கு போதும். போன தடவை காட்டிலும் இந்த தடவ கூட எடுத்துட்டான். போன தடவ இருந்த அதே பெர்சன்டேஜும் மேனேஜ் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம கணக்கு பண்ண போறோம். அப்ப ரூ. 552 கோடி ரூ. 560 கோடி குவார்ட்டர் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து அ இது வந்து 95 இத 165ன்னு வச்சுக்குவோம். இல்ல இப்ப கால்குலேட்டர் எடுத்துட்டேன். 167 பிளஸ் 95 200 அ 262 வந்து மேட்ச் பண்ணிட்டான். 262ங்கிறது கிட்டத்தட்ட வந்து 50% இல்ல 50% நெருக்கி வந்திருக்கான். டிடிஎம்க்கு கவர் பண்ணிட்டான். டிடிஎம் ரூ. 539 கோடி வருது பார்த்தீங்களா? சேல்ஸ் ரூ. 536 கோடி. அதுக்கு இவன் கவர் பண்ணிட்டான். ஆனா நம்மளோட அந்த குரோத் பெர்சன்டேஜ்க்கு கவர் ஆகல. அதனால அடுத்த குவார்ட்டர்ல என்ன பண்றான்னு பார்ப்போம். டிசம்பர் குவார்ட்டர்ல இவனுக்கு எப்போதுமே கூடுதா, குறையுதான்னு பார்ப்போம். டிசம்பர் குவார்ட்டர்ல குறையுது. அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துக்கு அடிச்சு தூக்கிறான் பாருங்க. டிசம்பர்ல குறைஞ்சிட்டு மார்ச்ல அடிச்சு தூக்குறான். அப்ப இந்த தடவையும் டிசம்பர்ல குறைஞ்சிட்டு மார்ச்ல அடிச்சு தூக்குறான்னா, டிசம்பர்ல எவ்வளோ குறைஞ்சாலுமே அவனுக்கு வந்து நமக்கு தேவை 560. இவன் எவ்வளவு குறைஞ்சாலும் எவ்வளோ குறையிறான் ஒவ்வொரு தடவையும் பார்ப்போமே, அ எ கிட்டத்தட்ட ஒரு ரூ. 80 கோடி குறையிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 80 கோடி வருதுன்னா, இது அ அதுக்கு முன்னாடி இருக்கிறத காட்டிலும் ஒரு ரூ. 80 கோடி இல்லாட்டி 90, 100 கோடி வருதுன்னு வச்சுக்குவோமே. ரூ. 100 கோடி வந்துச்சுன்னா 360 ஆயிரும். அங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 150 கோடி எடுக்கும்போது 500 சொச்சம் அந்த மாரி ஓடியாந்துரும். அதனால இவன் வந்து இப்ப நம்ம வந்து நம்ம இப்ப வாங்கி போடக்கூடாது. நம்ம பொறுத்து 3 குவார்ட்டர் ரிசல்ட் எவ்வளோ குறையுது, அது வந்து நம்மளுடைய கால்குலேஷன்ல ரூ. 560 கோடி கவர் பண்றானான்னு பார்ப்போம். 539 டிடிஎம்னாக்க டிடிஎம் கவர் பண்ணிட்டான்னு சொன்னாக்க, மார்க்கெட்ல அடிச்சு விட்டுருவாய்ங்க. நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அதே மாரி இங்க வந்து பார்த்தோம்னா, டிடிஎம் வந்து ரூ. 60 கோடி தான் நெட் கிராஸ் ப்ராஃபிட். இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரூ. 27 கோடி கவர் பண்ணிட்டான். 27 1 28 கிட்டத்தட்ட 50% கவர் பண்ணிட்டான். அதே லெவல்ல 11% தான் நமக்கு வந்து இருந்தது. இது வந்து நமக்கு ஒவ்வொரு தடவையும் போன தடவ மார்ச் மாசத்துக்கு 11% இருந்துச்சு. இவன் வந்து இந்த 10.90 10.6 அந்த ரேஞ்சிலே கவர் பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கிறான். அதே மாரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா, 25 தான் டிடிஎம்ல எடுத்திருக்கிறான். நம்ம வந்து என்ன பண்ணணும், 25 பத்தாது. கூட தான் எடுக்கணும். பட் டிடிஎம்ம வச்சு நம்ம ஒரு ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டிடிஎம் வச்சு போடுவோம். 25க்கு இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கிட்டு ஒரு 10 இது ஒண்ணு 11 கோடி எடுத்துட்டான். கிட்டத்தட்ட 50%க்கு கொஞ்சம் கீழ. ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். அப்ப 3 குவார்ட்டர் அண்ட் 4த் குவார்ட்டர் ரிசல்ட்ட வச்சு தான் இவன நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். இப்ப பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஜெனரல் ரிசர்வே ரூ. 458 கோடி இருக்கு. இந்த ஜெனரல் ரிசர்வ் 458 கோடியும் கம்பெனியோட நெட் வொர்த். இதனால தான் புக் வேல்யூ கூடிக்கிட்டு இருக்கு. இப்ப பாரோயிங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 38 கோடி இருக்கு. ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 3 கோடி தான் இருக்கு.
ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 3,00,00,000 இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட வந்து 10%க்கு கீழ தான் அவனுக்கு இருக்கு பாருங்க. 450ன்னா 10%னா கூட ரூ. 45,00,00,000 இருக்கணும். 10%க்கு கீழ தான் இருக்கு. 10% கீழ இருக்குனாக்க 0.1 ரேஞ்சுக்கு தான் வரும். அதுக்கு பதிலா பிக்ஸட் அசெட் 204 இருக்கு. 204 இருக்கு. ஸோ, அப்ப இந்த சைடு இவன் எடுக்கக்கூடிய சேல்ஸுக்கு பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி கேஷ் ஃப்ளோவ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ போயிருச்சு. நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா போயிருச்சு. ஏன் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு? இந்த சைடு வந்து ஆப்பரேட்டிங்ல இருந்து ரூ. 37,00,00,000 எடுக்குறான். இது 37,00,00,000ன்னு நம்ம சொல்றோம். 37,00,00,000ன்னு வச்சுக்குவோம். அ ஆப்பரேட்டிங்ல இருந்து எடுத்துடுறான். எடுத்துட்டு அத வந்து எப்படி செலவு பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போமே! இங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ்டு ரூ. 20,00,00,000க்கு இன்வெஸ்ட்மென்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அப்ப பாக்கி ரூ. 17,00,00,000 தானே இருக்கும். பாக்கி ரூ. 17,00,00,000 இருக்கும். அந்த ரூ. 17,00,00,000 வச்சுக்கிட்டு, இந்த சைடு என்ன பண்ணிட்டான், ஒரு ரூ. 45,00,000க்கு இத குடுத்துட்டான். எது? அ ம கடன ரீபே பண்ணிட்டான். ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ குடுத்துட்டான். அது ஷார்ட் டெர்மா, லாங் டெர்மா எத ரீபே பண்ணான்னு தெரியாது. இன்ட்ரஸ்ட் பெய்டு ஒண்ணு ரூ. 15,00,000 எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு வந்து நெட் கேஷ் ஃப்ளோ இது வருது. அப்ப இவன் எத நோக்கி பயணமாயிருக்கிறான்? இவன் எத நோக்கி பயணமாயிருக்கிறான் பாருங்க. கடன அடைச்சுட்டு ஜெனரல் ரிசர்வ் ஏத்தி வச்சுட்டான். கடன அடைச்சுட்டு ஜெனரல் ரிசர்வ் ஏத்தி வச்சுட்டான். ஆனாலும் மைனஸ்ல வந்து கேஷ் போறதுங்கிறது அவ்வளோ தூரம் நல்லது இல்ல. ஒருவேள அடுத்தடுத்த பிசினஸ்ல இது பிக்கப் ஆகுதாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இவனோட டிக்கெட் டேப்பரோட ஸ்கோர பார்ப்போம். அதுக்கப்புறமா கடைசில கம்பெனி ப்ரொஃபைல நம்ம பார்ப்போம். ஏன்னா கம்பெனி ப்ரொஃபைல்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்ப இவன் வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க வந்து ரெட் ஃபிளாக் வந்து லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் குட்டா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் லோவா இருக்கு. வேல்யூவேஷன் ஹையா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் ஹையா இருக்கு. இப்படி இருக்கக்கூடியவன் வந்து ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் கம்பெனி. ஹெல்த் கேர் பார்மஸ்யூட்டிக்கல் தான். அனாலிசிஸ் ரேட்டிங் என்ன பண்றாங்க? 100% அனாலிசிஸ் ரேட்டிங்ல இருக்கு. செக்டார் பிபிக்கும் இவனோட பிபிக்கும் நெறைய வித்தியாசம் 4 பாயிண்ட் இருக்கு. அதே மாரி செக்டார் பிஇ வந்து இங்க 47%ன்னா 50% போயிருச்சு. இவனுக்கு வந்து 20% இருக்கு. நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. மிச்ச இதெல்லாம் நம்ம வந்து அங்கிட்டு அனலைஸ் பண்ணுவோம். இப்ப வந்து ஹோல்டிங் பேட்டர்ன பார்ப்போம். ஹோல்டிங் பேட்டர்ன்ல பார்த்தோம்னா, எஃப்ஐஎஸ் ஃபுல்லா டிசம்பர் மாசத்துக்கு ஏத்தி வச்சிருக்காய்ங்க. 0.5% ஏத்தி வச்சிருக்காய்ங்க பாருங்க. எவ்வளோ பெருசா கேண்டிலே தெரியுது. இப்ப 0.5 இருந்தாலும் ஏத்தி வச்சுட்டாய்ங்க பார்த்தீங்களா? அப்ப இது பேர்ல எஃப்ஐஎஸ் கண்ணு வச்சுட்டான். அவன் கண்ணு வச்சுட்டான்னா நம்மளும் விடலாமா? நம்மளும் கண்ணு வைப்போம். இப்ப இந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ட நம்ம பார்த்தோம்னா கம்பேர் பண்ணுவோமே. எது எதுக்கு மிச்ச கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணோம்னா, இந்த இது வந்து காம்படிட்டர்ஸ்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுல லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், வேல்யூவேஷன் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கு வீனஸ்க்கு. அ மிச்சதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் ஸ்கோர் வீனஸ் அளவுக்கு வேற எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்து பாஸ் ஆனது வந்து டாக்டர் ரெட்டி. பிஇ வந்து 20%, டாக்டர் ரெட்டிலயும் 18. பாக்கி எல்லாம் பிஇ பாருங்க 25க்கு மேல போயிட்டான். 25க்கு மேல போனதுக்கு பிறகு நம்ம அவன வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஃபார்வர்ட் பிஇயே வந்து இவனுக்கு இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. அ இவனுக்கு வந்து டாக்டர் ரெட்டிக்கு வந்து 18. நம்ம ஆல்ரெடி டாக்டர் ரெட்டி பார்த்துட்டோம். நாட்கோ ஃபார்மா பார்த்துட்டோம். இப்ப வீனஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாரி வரும்போது கிரஹாம் ஸ்கோர் பாருங்களேன். கிரஹாம் ஸ்கோர் வந்து 384. இவன் இப்ப டிராவல் பண்றதே 386ல தான் இருக்கிறான். அப்ப கிரஹாம் ஸ்கோருக்கு ஈக்குவலா போய்க்கிட்டு இருக்கிறான். நார்மலா கிரஹாம் ஸ்கோர காட்டிலும் மேல போகும். கீழ கிடைச்சதுன்னாக்க நமக்கு அட்வான்டேஜ். கிரஹாம் ஸ்கோர் புக் வேல்யூ பார்க்குற மாரி கிரஹாம் ஸ்கோர பார்த்துட்டு அதுக்கு மேல இது வந்து பிரைஸ் வந்து போகுதான்னு பார்க்கணும். இவன் எவ்வளோ பிரைஸ் போயிட்டு இருக்கிறான் இப்ப? 384. கிரஹாம் ஸ்கோரே அவ்வளோதான் இருக்கு நமக்கு. கிரஹாம் ஸ்கோரே 384 தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த கம்பெனிய நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அது அடுத்த ரிசல்ட் நம்மள கவுத்தி விடாம இருந்தான்னா, மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற புரிதலோட இருக்கும். சரி இவனுக்கு வந்து பிசினஸ்லாம் நல்லா இருக்கா? ஃபண்டமெண்டலா நம்ம இந்த சைடு பார்த்துட்டோம். பிசினஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, இவன் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றான். இந்த ஏரியா பூரா ரெட்டா இருக்கக்கூடிய ஏரியா பூரா கவர் பண்ணிட்டான். ரெட்டா இருக்கக்கூடிய ஏரியா பூரா கவர் பண்ணிட்டான். இப்ப சவுத் அமெரிக்கா இந்த சைடு அப்படியே கவர் பண்ணிட்டு, நார்த் அமெரிக்கால என்ட்ரி ஆயிருக்கிறான். மெக்சிகோ இந்த சைட்லாம் என்ட்ரி ஆயிருக்கிறான். இந்த சைடு சவுத் அமெரிக்கால சி சிலி இப்படியே போய் பெரு, அப்படியே கொலம்பியா இப்படியே வந்துருச்சு. வெனிசுலா வரைக்கும் இங்கிட்டு ஓடியாந்துருச்சு. ஆஸ்திரேலியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். ஆஸ்திரேலியா கவர் ஆனாக்க நியூசிலாந்தும் கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்தோனேஷியா கவர் பண்ணியிருக்கிறான். மலேசியா இந்த சைடு கவர் பண்ணிவிட்டு,
பர்மா கவர் பண்ணியிருக்கிறான். இந்தியால தான் நமக்கு இருக்கு. அ அதே மாரி தர்கிஸ்தான், யுஏஇ ஃபுல்லா மேக்ஸிமம் யுஏஇலலாம் நெறைய கவர் பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க. ஆஃப்ரிக்காலயும் நெறைய கவர் பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சைடு ஃபுல்லா ஆஃப்ரிக்கா கண்டத்தில சவுத் சைடு ஃபுல்லா கவர் பண்ணிட்டான். அ மிடில்ல இப்ப தான் ஏறிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இன்னும் நார்த் சைடு நெறைய கவர் பண்ணல. மிடில் ஈஸ்ட்ல மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டான் பாருங்க. மிடில் ஈஸ்ட்ல மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டான். ஸோ, அப்ப இந்த மாதிரியான எல்லா பக்கமும் பிசினஸ் இருக்கு. அ பெரும்பகுதி இப்படி நம்ம இந்தியாவ சுத்தி ஒரு வட்டத்த போட்டோம்னா, அந்த சைடு போகாம, சைனா சைடு போகாம, இந்த சைடு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறான். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இவன் வச்சிருப்பான். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இதில படம் வந்த இடத்துல பூரா, இந்த சைடு பூரா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டீஸ். அப்ப என்ன பண்ணியிருக்கிறான், இங்க வச்சுக்கிட்டு இன்டலெக்சுவல் பேட்டர்ன் குடுத்து இந்த சைடு பூரா இவன் வந்து கவர் பண்ணியிருக்கிறான். பேட்டர்ன் குடுத்து கவர் பண்ணியிருக்கிறான். இவனோட இது இல்லாம. இந்த சைடு பேட்டர்ன் குடுத்தும் கவர் பண்ணியிருக்கிறான். இவனும் சேல்ஸ்ல இறங்கியிருக்கான். பிசினஸ்லயும் இறங்கியிருக்கிறான். இந்த சைடு பூரா பேட்டர்ன் குடுத்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த கம்பெனி உலகம் முழுக்க எப்படியோ, ஏதோ ஒரு ரூபத்துல உலகம் முழுக்க வருமானத்த ஈட்டிக்கிட்டு இருக்கிறாய்ங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இவனோட ப்ராடக்ட்ஸ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 2 விதமா பிரிச்சுக்கிறான். ரிசர்ச் பேஸ்டு ப்ராடக்ட், ஜெனரிக் ப்ராடக்ட்ன்னு 2ஆ பிரிச்சுட்டான். இப்ப ரிசர்ச் பேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, அதுல இருக்கக்கூடிய செக்மென்ட் என்னென்ன செக்மென்ட் இருக்கு? ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ் இருக்கு, ஆன்காலஜி இருக்கு, பெயின் மேனேஜ்மென்ட், நியூராலஜி, ஹெர்பல் போர்ட்ஃபோலியோ, அதுக்கப்புறம் டிஸின்ஃபெகன்ட்ஸ். இதெல்லாம் ஜென்ரல்னு வச்சுக்குவோமே. பெயின் மேனேஜ்மென்ட்டும் ஜென்ரல்ல வந்துருது. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஷெட்யூல் ஹச்சுக்குள்ள அங்கிட்டு ஓடியாந்துரும். இது ரிசர்ச் பேஸ்டு. இதே இடத்துல வந்து ஜெனரிக் பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜெனரிக் பேஸ்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி நெறைய குடுத்துருக்கிறான். இந்த சைடு பார்த்துருக்கோம். இப்படியே நெறைய போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலாலாம் எனக்கு பார்மஸ்யூட்டிக்கல்ல தெரியாது. அப்படியே இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, அ அசத்ரோமைசின் இது சாப்பிடுவோம். அசத்ரோமைசின் எதுக்கு சாப்பிடுவோம்? தெரியல. நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் பரவால்ல. ஆன்டிபயோட்டிக்ன்னு இருக்கட்டும்னு வச்சுக்கங்களேன். இந்தியா, நேபாள்ல கிடைக்குது. அதே காம்போனன்ட் தான் அ அசித்ரோனம் அப்படிங்கிற பேர்ல கொலம்பியா, இந்த சைடு இதுலலாம் குடுத்துட்டு 3 மோர் கண்ட்ரில வேற குடுக்குறான். ஸோ, இப்ப ஒரே காம்பினேஷன் வேற வேற பிராண்ட் நேம போட்டு அங்க தூக்கி போட்டு உலகம் முழுக்க அவனோட டேப்லெட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். புல் ஸ்ட்ராட்டஜியா, புஷ் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவன் வந்து புல் ஸ்ட்ராட்டஜில இல்ல. புஷ் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கிறாங்க. ஏன்னா சேல்ஸ் கம்மியா இருக்கு. சேல்ஸுக்கு ஈக்குவலா ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ, அப்ப இவன் வந்து இன்னும் புஷ் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கிறான். இவனோட எஃபெக்டிவ் இது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். இதுல காம்படிஷன் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுக்கு கொஞ்சம் போகும். ஆனா, இவன் வச்சிருக்கிறது பூரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி குட்ஸ் மாரி பெரிய இதில ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் நெறைய வச்சிருக்கிறாங்களா, ரிசர்ச் பேஸ்ட் ப்ராடக்ட்ல இவனுக்கு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஜெனரிக் ப்ராடக்ட்ல இவனுக்கு இது ஆகும். நெறைய காஸ்ட் கட்டிங்லாம் வந்திருக்கும். அதனால வந்து பொழச்சுக்குவாய்ங்க. ஸோ, இப்ப புஷ் பண்ணாலும், எப்படி பண்ணாலும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அப்ப சேல்ஸும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிருவாங்க, அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப இவனோட ஸ்டாக் ரிப்போர்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். கிரஹம் ஸ்கோர் வந்து இவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட இவனோட பேலன்ஸ் ஷீட்ட நம்மளோட லோன்ஸ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கரண்ட் லயபிலிட்டி வந்து அ ரூ. 82,00,00,000 இப்ப இருக்கு. கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட் ரூ. 278,00,00,000 இருக்கு. அப்ப 82/278 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 30% 30% இவன் வந்து சாரி நான் கரண்ட் லயபிலிட்டி வந்து 58,00,00,000 இருக்கு. தப்பா சொல்லிட்டேன். நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 58,00,00,000 இருக்கு. 58 58/278 போட்டோம்னா 20% வருது. ஸோ, அப்போ 0.2ங்கிறது 20%. 20% நம்மளுடைய கால்குலேஷன். இவன் டோட்டல் அசெட்டுக்கு போட்டாய்ங்கன்னா, இது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிரும். 600,00,00,000க்கு 50,00,00,000ங்கிறது 0.12 தானே. அதனால டோட்டல் அசெட்டுக்கு போட்டாய்ங்கன்னா 0.12 அந்த ரேஞ்ச் தான் வரும். நம்ம வந்து நான் கரண்ட் அசெட் அண்ட் வெர்சஸ் நான் கரண்ட் லயபிலிட்டீஸ்க்குள்ள தான் போடுவோம். அதனால வந்து 20% காட்டும். அதனால ஒண்ணும் தப்பில்ல. ஸோ, இப்ப இந்த மாரியான கம்பெனி எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனி,
இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இவனோட இந்த சைடு பார்ப்போம். ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா, பார்மஸ்யூட்டிகல் ஃபார்முலேஷன்ஸ் தான் வந்து இவனுக்கு ஃபுல் ரெவென்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து 9 மில்லியன் எடுத்திருக்கிறாங்க. அதர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க என்ன அதர்ஸ்ன்னு சொல்றான்னு தெரியல. ஒருவேளை இன்சென்டிவ்ஸ பத்தி பேசுறானான்னு தெரியல. இதுல வந்து 21 மில்லியன் கிடைக்குது. எந்தெந்த கண்ட்ரீஸ்னா இந்தியாவுல இருக்கிறது தான் நமக்கு இங்க கன்சாலிடேட் தானே போட்டிருக்கிறோம். கன்சாலிடேட் போட்டோம்னா, அப்புறம் என்ன இந்தியாவ மாத்திரம் போட்டுட்டுருக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிறத பூரா போடணுமா இல்லையா? இவன் இந்தியாவ மாத்திரம் தான் இந்த இடத்துல போட்டிருக்கிறாய்ங்க. பார்ப்போம். அ இது வந்து டிவிடெண்ட் இவன் குடுக்குறதில்ல. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இவனுக்கு டிவிடெண்ட் குடுக்குறது இல்ல. இபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ்ல. இபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய குவார்ட்டர்லினா ஆனுவலா குவார்ட்டர்லில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 7.44 இருக்கு. இபிஎஸ் வந்து இப்ப ஆனுவலா பார்த்தோம்னா 19 இருக்கு. குவார்ட்டர்லில வந்து 7.44 இருக்கு. ஸோ, இப்ப ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி ரெவென்யூ குரோத் வந்து இது ம வீனஸோடது வந்து இண்டஸ்ட்ரி ரெவென்யூ குரோத்த காட்டிலும் சிஜிஆர்ல பார்க்கும்போது கூட இருக்கு. நம்ம சிஜிஆர்லாம் அவ்ளோ ஈஸியா நம்ப மாட்டோங்க. நம்மளுடைய இந்த மாரி பார்க்குறது தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதுல பார்த்தோம்னா, நெட் கேஷ் ஃப்ளோ இதுலயும் மைனஸ்ல தான் இருக்கு. சரிதான். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஸோ, அப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸ பார்ப்போம். இத வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம். கடைசி காலம் வந்து கரண்ட். இவன் வந்து என்ன பண்றான்? ஆம் வேல்யூவேஷன் ஸ்கோர்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். பிஇ வந்து இப்ப 20 தொட்டுருச்சு. இப்ப பிரைஸ் டூ சேல்ஸ் வந்து 0.97 இருக்கு. அத எடுக்கிறவங்க அத எடுத்துக்குவாங்க. இத எடுக்கிறவங்க இத எடுத்துக்குவாங்க. ஏன்னா, இத வச்சு தான் ஏதாவது ஒரு மெட்ரிக் சிஸ்டத்த வச்சு தான் ஷேர் பிரைஸ வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னாக்க 1.88லேருந்து 4.92க்கு கூடியிருக்கு பாருங்க. இது ஒரு கீ ஃபேக்டருங்க. அ எ 1.88லேருந்து 4.92க்கு கூடியிருக்கு. என்டர்பிரைஸ் வேல்யூ. அது ஒரு கீ ஃபேக்டர். சில பேரு என்டர்பிரைஸ் வேல்யூ எடுத்துக்குவாங்க. ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ போறேன்னு சொல்றவங்க ஈவிய தான் போய்க்கிட்டு இருப்பாங்க. என்டர்பிரைஸ் வேல்யூ டூ எபிட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3லிருந்து 8க்கு மாறியிருக்கு. இதெல்லாம் வந்து டக்குன்னு ஜம்ப் ஆயிருக்கு. இது ஒரு கீ ஃபேக்டர் சரியா வந்துட்டு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா, எல்லாமே வந்து எபோவ் 1 இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஓரளவுக்கு சரி எல்லாம் பாசிட்டிவா போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்களா, மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த காலகட்டங்கள்லாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கிறான். இங்கேருந்து பாசிட்டிவா போக ஆரம்பிச்சிருக்கிறான். போன தடவ கூட பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து போன தடவ 4.5 எடுத்திருக்கிறான். இப்ப வந்து 4.16 இது என்னன்னா செப்டம்பர் குவார்ட்டருக்கு. செப்டம்பர் குவார்ட்டருக்கு 4.16 எடுத்திருக்கிறான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.90 வந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு 5.53 அதான் செப்டம்பர் குவார்ட்டர் தான் குறைஞ்சிருக்குன்னே தெரியுமே! நமக்கே தெரியுமே! அத வந்து தனியா போய் நம்ம பார்க்க வேணாம். ஆனா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்க போறோம். லிக்விடிட்டி ரேஷியோ பத்தி அவனுக்கு தான் கடன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால லிக்விடிட்டி ரேஷியோவும் இருக்காது. இப்ப டெப்ட் வந்து நம்மளாவது 0.2 கால்குலேட் பண்ண இவங்க அத கூட கால்குலேட் பண்ணல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அது வந்து இப்ப 58 600க்கும் 58க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்த தான் இங்கெல்லாம் குடுத்துருக்காங்க. 0.0 அதுக்கப்புறம் 6, 7, 8, 9 அந்த ரேஞ்சுல இருக்கு. அதனால இவனுக்கு கடன் வந்து பெரிய லெவல்ல இல்ல. 352 இவனுடைய புக் வேல்யூ. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸா நம்ம பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே 1 மந்த் கேண்டில போடுவோம். இந்த 1 மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2008ல எங்க இருந்திருக்கிறான்? ரூ. 622ல இருந்திருக்கிறான். அப்படியே ரூ. 622ல இருந்து அப்படியே கீழ வந்து அப்படியே கீழ வந்துட்டு அவன் அப்படியே கீழ வந்துட்டு, திருப்பி வந்து பார்த்தோம்னா 2021ல வந்து 635 வந்துட்டு, திருப்பி கீழ வந்திருக்கிறான். இந்த டெக்னிக்கல்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்கேருந்து கீழ இறங்கிட்டான். ஓகே. ரீசெட் ஆகியிருக்கு. மார்க்கெட் ரீசெட் ஆயிருச்சுன்னு வச்சுக்குவோம். இதிலிருந்து திருப்பி மேல ஏறிட்டு, எங்க டர்ன் ஆயிருக்கிறான்? 0.23ல டர்ன் ஆயிருக்கிறான் பாருங்க. அப்படின்னா 0.23ல டர்ன் ஆயிருக்கிறான்னா, இந்த இடத்த வந்து கரெக்ட்டா ட்ரெண்ட் பேஸ்ல நம்ம போடலாம். இப்ப இத நம்ம வந்து இத வச்சுக்குவோம்.
இத நம்ம வந்து இத நம் இ இது இதையும் நம்ம வந்து எப்போதும் இத வச்சுக்குவோம். இத வச்சுட்டா அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்து 1.1 பண்ணா 1000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா, 1000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ இருக்குன்னே வச்சுக்குவோமே. மார்க்கெட் ஏறுச்சுன்னா, அடுத்த அடுத்த ப ஹை பொசிஷன்ங்கிறது 1000 தானே. அடுத்த ஹை பொசிஷன் 1000. இப்ப நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இவன் வந்து இன்னும் 3 தடவ ஏறணும்னா 350 இருக்கு. 300ன்னே வச்சுக்குவோம். ஏதாவது ஒரு காரணத்தினால இறங்கினான்னு வச்சுக்குவோம். புக் வேல்யூ இறங்கினா கூட 300ன்னு வச்சுக்கிட்டு, அத 4ன்னு நம்ம போட்டோம்னா 1200 ஓடியாந்துருதா? 4ன்னு போட்டா 1200. நம்ம வந்து 2.5ன்னு போடுவோமே, 2.5ன்னு போட்டாலே கிட்டத்தட்ட 700 ஓடியாந்துருது. 700 ஓடியாந்துருது. அப்ப 640க்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி உடைச்சு போனோம்னா, அடுத்து இவன் வந்து நிக்க வேண்டிய இடம் 1.68ங்கிற நம்ம புரிதலோட வச்சுக்குவோம். இப்ப ட்ரெண்ட் பேஸ்ல இருக்கு. இத வந்து என்ன பண்றேன், நான் வந்து இப்ப ஹைட் பண்றேன் இத. இத நான் ஹைட் பண்றேன். ஹைட் பண்ணிட்டு, இப்ப வந்து ட்ரெண்ட் பேஸ்டா நம்ம போடுவோம். இப்படி ட்ரெண்ட் பேஸ்டா போடும்போது தான், இன்னும் நமக்கு தெளிவா தெரியும். பார்த்தீங்களா உடைச்சிருச்சா? ட்ரெண்ட உடைச்சுட்டு மேல ஏறிட்டு இருக்கு. இப்ப எங்க ஏறிட்டு இருக்கிறான்? 0.65ல ஏறிட்டு இருக்கிறான். அப்ப முதல்ல எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.618 ஃபர்ஸ்ட் டார்கெட் போடுவான். அப்படி போட்டான்னா, அது வந்து 538 இத வந்து லெஃப்ட்ல கொண்டாந்துக்குவோம். இத சேவ் பண்ணிக்குவோம். இது நல்லா இருக்கு. இத சேவ் பண்ணிட்டு, இத வந்து லெஃப்ட்ல கொண்டாருவோம். இத வந்து லெஃப்ட்ல கொண்டாருவோம். இத லெஃப்ட்ல கொண்டு வருவோம். லெஃப்ட்ல கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. 528 ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இருக்கா 0.618 ஃபர்ஸ்ட் டார்கெட் 528. அத உடைச்சான்னா 1 வந்து 750. 1 வந்து 759. இப்ப பார்த்தோம்னாக்க 1 வந்து 759. இப்ப ட்ரெண்ட் பேஸ்டு போட்டோம்னு வச்சுக்கங்களேன். இத 4ஆ போட்டோம்னு வச்சுக்கங்க. நம்ம 350 4 போட்டோம்னு வச்சுக்கங்க. 350 இன்டூ 4ன்னு போட்டோம்னா ரூ. 1400 வருதா? இங்க வந்து 1.618 வந்து பாருங்க 1300 வருது. அப்ப 2ன்னு வந்தாலே 1க்கு வந்தாலே இத டபுளா புக் வேல்யூ டபுளா பண்ணினோம்னாலே 1க்கு வந்தாலே 759ங்கிற அந்த இடத்த வந்து 700ன்னு வச்சுக்குவோம். 759 இத நோக்கி போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ஆகணும்? 528 வருது. அதுக்கப்புறம் 759 வருது. அதுக்கப்புறம் 1134 வருது. அதுக்கு மேல இப்ப புக் வேல்யூ ஏறுச்சுன்னா, அதுக்கு மேல கூட இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த இடத்தோட கூட திரும்பட்டும். எப்படி போனாலும், இது வந்து 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ இந்த இடத்த தொடணும். புரொவைடட் சேல்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். சரி இது இப்படியே அப் ட்ரெண்ட்ல அப்படியே போதா அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நல்லா நம்மளால ஒரு புரிதல் எடுத்துக்கணும். இப்படி மீன் மண்ட போட்டோமா, இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் சாசர் மாதிரி வந்துட்டு திருப்பி மேல ஏறணும். அப்ப எப்படி மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இடத்துல 0.38க்கு ஆல்ரெடி வந்துட்டான். இப்ப 0.618க்கு போயிட்டு, திருப்பி வந்து 0.5யோ இல்லாட்டி 0.38க்கோ இப்படி வந்துட்டு, இந்த பாத் போட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். இந்த பாத் போட்டோம்னா நல்லா தெரியும். இப்ப இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து ஒரு ஆப்ஷன் இப்படி வந்துட்டு, திருப்பி இப்படி வந்து உடைச்சு, இங்க உடைச்சுட்டு, இப்படி உடைச்சுட்டு, இப்படி போயிட்டு, ஒரு புல் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு புல் பேக் எடுத்துக்கிட்டு, இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு, இப்படியே போயிட்டு எனக்கு வரமாட்டேங்குதுங்க. என்ன மவுஸ் ப்ராப்ளம். இப்படி போயிட்டு, இப்படி ஒரு புல் பேக் எடுத்துட்டு, அப்படியே வந்து முதல்ல 719 இதிலிருந்து இப்படி வரானா இல்லையான்னு தெரியாது. இப்படியே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இத வந்து இன்னொரு பாத். அந்த பாத்த வந்து கலர மாத்தி விட்டுருவோம். 1.61 போயிட்டு, புல் பேக் இப்படி எடுத்துட்டு, இப்படியே 7 போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுத்துட்டு, இப்படியே மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ, இப்ப இப்படி வரலாம். இல்ல, நான் வந்து பிசினஸ லாஸ் பண்ணியே ஆவேன்னு சொன்னான்னு வச்சுக்கங்களேன், கீழ அடிச்சு இந்த இடம் வரைக்கும் 180 வரைக்கும் அடிச்சு இறங்கட்டும். ஸோ, அப்ப அவன் எங்கேயோ
ஒரு ரேஞ்சில ஒண்ணு மேல போயிட்டு புல் பேக் எடுக்கலாம். இல்லாட்டி கீழ வந்துட்டு புல் பேக் எடுக்கலாம். எப்படி போனாலும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி அட்வான்டேஜ் இருக்கிறதுனால, நம்ம வந்து இந்த ஸ்டாக்க கன்சிடர் பண்றோம். எவ்வளவு இறங்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப இந்த மாரி ஒரு பாத் இருக்கு. சப்போஸ் இப்ப நான் இந்த பாத்த பூரா அழிச்சு விடுறேன். இந்த பாத்த நம்ம மனசுல வச்சுக்குவோம். இந்த பாத்தெல்லாம் அழிச்சு விடுறேன். இப்ப அவன் என்ன பண்ணலாம், இன்னொரு பாத்து போடுவான். இப்ப இங்க இருந்து இந்த இதோட திரும்புறான் இல்லையா? அதனால அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு, அதுக்கப்புறமா மேல ஏறிட்டு, அ அதுக்கப்புறமா இங்கேருந்து அவன் மேல ஏறிட்டு, அதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி மேல ஏறிட்டு, அதுக்கப்புறம் இப்படியே வந்துட்டோ, இல்லாட்டி இங்க வந்துட்டோ, இப் இப்படி மேல ஏறி, இப்படியும் ஒரு பாத் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியும் இந்த பாத் ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் எப்படி வரப்போறான்னு தெரியல. ஒண்ணும் மேல போயிட்டு போனாலும் நம்ம ஒண்ணும் பேனிக் பண்ண வேண்டாம். 528ஓட அவன் கண்டிப்பா புல் பேக் எடுப்பான். திருப்பி 385க்கு வந்துட்டு தான் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி 456ஆவது வந்துட்டு தான் மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் எப்படி பேனிக் ஆகும் இது வந்து டிராவல் பண்ண போறான்னு தெரியல. அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ட பேஸ் பண்ணி இருக்கு. 2 குவார்ட்டர் ரிசல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட்ட வந்து எப்படி அடிச்சு கொண்டு போறாங்கன்னு தெரியல. இப்ப இது வந்து படிச்சு பட்ஜெட் படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஏத்திட்டு இறக்க போறானா? எப்படிங்கிறது தெரியல. எப்படி போனாலும் மார்ச் மாசத்துக்கு இயர் எண்டுக்கு ஓரளவுக்கு அவன் இறக்கத்தான் போறாய்ங்க. அதனால அந்த டயத்துலயும் பார்த்துக்கலாம். பிப்ரவரி 11க்கு பிறகு எலக்ஷன் டேட் அனவுன்ஸ் பண்ண உடனே எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இறக்குறேன்னு கூட சொல்லலாம். ஸோ, இப்ப நம்ம பொறுமையா இருப்போம். இப்ப மார்க்கெட்ல அவசரமே பட வேண்டியதில்ல. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். திடீர்னு புதுசு புதுசா ஏறுறாங்கன்னா, எந்த ஏத்தத்தையும் நம்ம நம்ப வேண்டியதில்ல. பொறுமையா பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாவது டெம்ப்ட்ல நம்ம போட்டோம், இல்லாட்டி அசஸ்மென்ட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, அது கட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, டபக்குன்னு ஒரு மினிமம் அ லாஸோடயோ, இல்லாட்டி மினிமம் ப்ராஃபிட்டோடயோ எக்ஸிட் ஆகிற மாரி வச்சுக்கலாம். ஸோ, இப்ப இந்த மாதிரியான வீனஸ் ரெமெடிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அநேகமா இந்த தகவல் நமக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே!